ஸோ இந்த எபிசோடில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியான லைஃப் சேவிங் ட்ரிங்க் எப்படி வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம். அது வந்து ஹோம்மேட் ஓஆர்எஸ். ஓஆர்எஸ்னால் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இந்த சம்மர் சீசனில் வெயில் தாக்கத்தினால எல்லாருமே டீஹைட்ரேஷன் ஃபேஸ் பண்ணுவோம். என்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக் இருக்கும், மைக்ரேன் இருக்கும், தென் லூஸ் மோஷன், வாமிட்டிங், டயரியா, அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ரெகுலராகவே ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், டாக்டர்ஸாக இருக்கட்டும், டயட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த சம்மர் சீசனில் தண்ணி நிறையா குடிக்க சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த சிம்டம்ஸ் ஃபேஸ் பண்ணும் போதில் கொஞ்சம் இந்த மாதிரி எலக்ட்ரோலைட் ரிச் ஃப்ளூயிட்ஸை குடிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஹோம்மேட் ஓஆர்எஸ் வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த என்டையர் 1 லிட்டர் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் சர்க்கரை அதிகம் ஆச்சு, இல்லைனா வந்து சுகர் வந்து அதிகம் ஆச்சு, இல்லை நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்கள் டீஹைட்ரேஷன் வந்து இன்னும் மோசமாயிடும். ஸோ அதனால் எந்த அளவு சொல்லியிருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கிட்னி பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ், சர்ஜரி பண்ணியிருக்கவங்க, டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நம்ம இந்த ரெசிபியை வந்து வீட்டிலே பண்ணி எடுக்கக்கூடாது. இந்த ரெசிபி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் பண்ணலான்ட்டு சொல்லியிருக்காங்க. இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு கடையில் வந்து ஓஆர்எஸ் கிடைக்கலன்னா நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் ஃப்ளூயிட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம தினமும் சொல்லுவோம். இது 1 லிட்டர் வந்து இந்த ஓஆர்எஸ் தண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் 2 லிட்டர் வீட்டில் இருக்க அதர் ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கலாம். மோர், இளநீ தண்ணி, ஃப்ரூட் ஜூஸஸ், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போதில் உங்களுக்கு இந்த சம்மர் சீசனில் ஃபேஸ் பண்ணுற டீஹைட்ரேஷன் இஷ்யூ வந்து ரெகுலராக ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, சேஃபாகவும் இருப்பீங்க. இந்த ஹோம்மேட் ஓஆர்எஸ் எப்போ எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயினாக நீங்கள் டீஹைட்ரேட் ஆகும் போதில் தான் வந்து எடுக்கணும். ஸோ வெயில் தாக்கத்தினால அந்த டைமில் நம்ம அந்த உஷ்ணத்தினால ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவோம். ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆத்லீட்ஸ் கூட, பசங்க கூட வெயிலில் வந்து விளாடும் போதில், எக்ஸசைஸ் பண்ணும் போதில் உடம்புலேருந்து நிறைய ஃப்ளூயிட் லாஸ் இருக்கும் போதில் அந்த டைம்லேயும் இதை யூஸ் பண்ணலாம். இது டெய்லி கன்சப்ஷனுக்காக கிடையாது, டெய்லியுமே இது வந்து எடுத்துக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. எப்போல்லாம் நீங்கள் டீஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்களோ, ரொம்ப வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் இந்த வெயில் தாக்கத்தினால ரொம்ப வீக் ஆகிறீங்களோ, நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும் போது தான் இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு எடுத்துக்கலாம்.